Good evening, dear aspirants. First of all, my congratulations and best wishes to all those participants who have cleared the RRB PO mains examination and have been attending and will be attending interviews. All the very best. And as far as interview is concerned, you have to work very hard to crack the interviews. ஓகே, இன்டர்வியூக்காக நம்ம மார்க் இன்டர்வியூ நிறைய அட்டன் பண்ணணும். நீங்கள் முடிஞ்சது அப்படின்னா ட்ரை பண்ணீங்கன்னா கைட்லி அண்ட் கிராக் வித் ஜாக் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்டர்வியூஸ் நிறைய மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஈரோடு, திருநெல்வேலி, பாண்டிச்சேரி, சென்னை இந்த மாதிரி இடங்களில் தே ஆர் வெரி டெடிக்கேட்டட். அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்க. ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி பார்ட் ஆஃப் த மார்க் இன்டர்வியூ பேனல். மை சின்சியர் தேங்க்ஸ் டு கைட்லி ஈரோடு சுகுமாரன் சார் அண்ட் டீம் அண்ட் கிராக் வித் ஜாக் ஆக்ஷன் ஃபார் கிவிங் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஃபஸ்ட்டில் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்றது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களோட ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அஸ் ஃபார் அஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆர் கன்சர்ன் இட் இஸ் ஆல்ரெடி ஓவர். நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க ப்ரிலிம்ஸ் த்ரூ மீன்ஸ். இதில் நீங்கள் இன்டர்வியூவில் உங்களோட என்ன பண்ண போகிறாங்க, நார்மலி பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, அப்புறம் உங்களோட ஸ்கில்ஸு, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, இந்த அதர் திங்ஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி இது அவங்கள கேட்க போகிறாங்க. இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணுறது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த கைட்லேயும் கிராக் வித் ஜாக்கும் கண்டக்ட் பண்ணுற மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்த அளவுக்கு இது பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச என்னென்ன இன்புட்ஸ் தர முடியுன்றதை நான் உங்களுக்கு தரேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்வியூவில் பொதுவாக கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, உங்களோட டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்குது, பேங்கிங் நாலேஜ் எப்படி இருக்குது, அந்த பியாண்ட் ரிட்டன் டெஸ்ட்டு விட்டுட்டு பாக்கி உள்ளதில் அந்த மாதிரி உங்களோட எவ்வளோ அந்த டிட்டர்மினேஷன் சூட்டபிலிட்டி எப்படி இருக்குது, உங்களோட ஆட்டிடியூட் என்ன, உங்களோட இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கும், உங்களோட பேங்கிங் என்விரான்மெண்ட்டை பற்றியான நாலேஜ் எப்படி இருக்குது, எக்கனாமிக்கல் நாலேஜ், கண்ட்ரியோட எக்கனாமிக் நாலேஜ், அப்புறம் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக உள்ளது, இதெல்லாம் பார்க்குறது தான். இதில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, பர்சனாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட இதை தான் செக் பண்ண போகிறாங்க. தேர் கோயிங் டு எக்ஸாமின் யுவர் கிளாரிட்டி, கான்ஃபிடென்ஸு, உங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, உங்களோட சின்சியாரிட்டி, நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களோட எப்படி நீங்கள் ப்ரெஷரான சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் எப்படி பண்ணுவீங்க, இதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்டர்வியூ ஆக்சுவலி. ஓகேவா? பேங்கிங்கு, ஜெனரல் அவேர்னஸ்ஸு, இந்த அந்த நாலேஜ், இந்த மாதிரி இதெல்லாம் கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸு, பேங்கிங்கில் என்னென்ன நடக்குது, வாட் ஆர் கோயிங் இன் அண்ட் அரவுண்ட் யுவர் லொக்காலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் தரவாக இருந்துக்கணும். ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் போல்டாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்கிறதுக்கு உண்டான இதை படிக்கணும். உங்களோட சிச்சுவேஷன் அனாலிசிஸ் கொஸ்டின்ஸை பொறுத்தவரை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து உங்களை ஆக்சுவலாக ட்ராப்பில் கூட உள்ள வைப்பாங்க. நீங்கள் ஏதாவது தப்பாக படிக்க மாட்டீங்களா, தப்பாக சொல்லிட மாட்டீங்களா பதிலுக்கு. தயவு செஞ்சு நீங்கள் எப்போவும் பேங்க் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் யூ. அவங்க ட்ரஸ்ட் பண்ணி தான் உங்களை அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் எந்த விதமான பங்கமும் வராத விதமான கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகேவா? ஓகே. அப்புறம் வேறு இதில் ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான். இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் நார்மலாக நீங்கள் இன்டர்வியூ பேனலுக்குள்ளே போகிறப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். நான் புதுசாக அதுக்காக ட்ரெஸ் எடுத்து தான் போகணுன்றது இல்லை. நார்மலாக இருக்கிற நல்ல ட்ரெஸ்ஸை வேர் பண்ணி அழகாக நீட்டாக அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு போகிறப்பவே நாக் பண்ணி மெயின் கம்மின் சார், இல்லை மெயின் கம்மின் மேடம், ஏதோ ஒரு மெயின் கம்மின் சார் சொல்லிவிட்டு உள்ளே போய் சீட்டில் உட்காரத்துக்கு முன்னாடி அவங்களோட பெர்மிஷனை சீக் பண்ணும். நார்மலி அவங்களே உங்களை ப்ளீஸ் டேக் யூர் சீட் சொல்லிவிடுவாங்க. அப்படி சொல்லாத பட்சத்துக்கு மே சீட் சார், கேன் சீட் சார் நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் சீட்டை ஆக்குப்பை பண்ணிக்கிறீங்க. ஓகே. உட்காந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கூல் டவுன் பண்ணுறதுக்காகவே தான் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் கேட்கப்படும். என்ன கொஸ்டின்ஸு? இன்ட்ரொடக்ஷன். உங்களோட இன்ட்ரொடக்ஷன் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம எல்லாருக்குமே இந்த இன்ட்ரொடக்ஷன், நம்ம செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் எல்லாருக்கும் ஈஸியாக சொல்ல முடியும். வாட் இஸ் மை ஃபேமிலி, என்ன படிச்சுக்கிறோம், இந்த மாதிரி பர்டிகுலர்ஸ் நீங்கள் சொல்லும்போது இதில் நீங்கள் கூல் ஆகிடுவீங்க. ரைட், ஓகே அப்படின்ற மாதிரி போய்டும். அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட இன்ட்ரொடக்ஷன்லாம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஐ ஆம் so and so, I am coming from such and such place, I did my schooling in so and so school, I did my graduation in whatever you call it, mechanical engineering, civil engineering, or BA economics, BA commerce, BSc, BCom, ஏதோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்களோ அதை சொல்லிவிட்டு கம்ப்ளீட்டட் இன் திஸ் இயர்னு சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஐ ஹவ்
family of 4 members, my father and mother. My father is so and he is doing என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க, மதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ, இல்லை ஹோம் மேக்கர்னா ஹோம் மேக்கர், அண்ட் என் சிப்ளிங்ஸ் யார் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி என்ன விவரங்களோ டீட்டெயில்ஸை சொல்லிவிட்டு கூல்டவுன் வரீங்க. செகண்ட்லி, நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து வர்றீங்களோ அந்த பிளேஸை பற்றி உண்டான ஒரு டீட்டெயில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரீஃபாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து வரீங்க அப்படின்னா உங்களோட அந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த லொக்காலிட்டிக்கு என்ன ஃபேமஸோ என்னன்றதை நீங்கள் தரோவாக இருக்கணும் அப்படின்றது வருது. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் நம்ம வேறு என்னன்றதை பார்க்கலாம்.